முதலமைச்சர் நடிகர் விஜய் அவர்களுக்கு எதிராக அவருடைய அந்த கட்டமைப்பு மாயைக்கு எதிராக உண்மையான மாற்று நாங்கள் தான், நீங்கள் ஒரு தப்பான பிம்பத்தில் போய் விழுந்துட்டீங்க அப்படிங்கிறத நாம் தமிழர் கட்சி கட்டாயம் உறுதிப்படுத்தும். திருவைகுண்டத்தில் நடந்த பாலியல் வன்முறையாக இருக்கட்டும், சேலத்தில் நடந்த பாலியல் வன்முறையாகட்டும், இது தொடங்கி எல்லா பிரச்சனைகள்லையுமே நாம் தமிழர் கட்சி தான் சரியான குரல் கொடுத்துருக்கு. காவிரி டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய 5.5 லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்கள் குறுவை சாகுபடிக்காக காத்திருக்கு. நேற்றைக்கு ஜூன் 12 மேட்டூர் அணை திறக்கப்பட்டிருக்க வேண்டிய நாள். இது போக இன்னொரு அணையை நான் கட்ட போகிறேன்னு நேற்று அதே ஜூன் 12 மேட்டூர் அணை திறக்க வேண்டிய நாளில் இவர் கர்நாடகாவுக்கு போய் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு. கர்நாடக முதலமைச்சர் DK சிவகுமார் அவர்கள் டெல்லி போயிட்டார். இந்த தாவேக எம்எல்ஏ சரவணனா இந்த தேர்தலுக்கு முன்னாடி அவருக்கு வேட்புமனு தாக்கல் பண்ண தெரியல, 2 தடவை வீட்டுக்கும் அவர் தான் இவர். எம்எல்ஏக்கு என்ன ப்ரிவிலேஜ்? எம்எல்ஏ மேலே குற்றச்சாட்டு வந்துருச்சு. நாங்கள் அதை கண்டிப்பாக விசாரிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இன்னைக்கு அவர் வெளியே தானே இருக்காரு, கைது பண்ணப்பட்டாரா? என்ன சிக்கல்னா, சைக்காலஜி பெர்ஸ்பெக்டிவ் தியரி. பெர்ஸ்பெக்டிவ் தியரி படி ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா சொல்லும்போது அந்த விஷயத்தை மட்டும் பார்க்க மாட்டாங்க, சொல்கிறது யாருன்னு பார்ப்போம். விஜய் சொல்கிற ஒரு விஷயம் ஒரு தடவை தான் சொல்லப்படுது, ஆனால் மீண்டும் மீண்டும் ஊடகங்கள் பேசு. திமுக எப்படி கொடுத்துச்சோ அதை மாதிரி இவங்க கொடுத்துருவாங்க. திமுக லாட்டரி மார்க்கெட் நிதி வாங்குச்சு. 2019 ஜூனியர் விட அட்டைப்படம் போட்டு எழுதிட்டாங்க. இப்போ இப்படி தான் எல்லாரும் கற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கடுத்து விஜயுடைய தம்பியாக நடிச்ச ஜெய் அரசியல் வரணும்னு ஆசைப்படுவார். லாரன்ஸ் வரணும்னு நினைக்கிறாரு. திருமலை படத்தில் நான் டான்ஸ் ஆடணும்னு பேசியிருக்கேன். அதெல்லாம் பண்ணாரு. கேவலமான மனநிலையை விஜயுடைய வெற்றிங்கிற ஒரே ஒரு வெற்றி உண்டாகி இப்போ லாரன்ஸ் மட்டும் அரசியலுக்கு வந்து இருந்துச்சுங்களா, இதே கூத்து இன்னும் கொஞ்சம் ஃபேமஸாக நடக்கும். அவ்வளோதான் விஷயம். 13 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தின் ஒப்பற்ற வீடு மற்றும் மனை சார்ந்த அனைத்து தேவைகளுக்கும் சிறந்த ஒரே நிறுவனம் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். தங்களின் தேவை எங்களின் சேவை. தொடர்புக்கு 7667008999. அருந்தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு சரவணன் அவர்கள். வணக்கம் சரவணன். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள்? எங்கள் மழையை பெய்யல, கர்நாடகத்துலேருந்து தண்ணி வருமானு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். முதல்வர் போயிருக்காரு, தண்ணி எதுவும் கொண்டு வருவார்னு பார்ப்போம். அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்கள் டெல்லி போனார், நிதி ஆயோக்கில் பேசினார். இதை செய்கிறேன் அதை செய்கிறேன், இது வேணும் அது வேணும் எல்லாம் கேட்டார். ரைட்டு, ஒரு நிதி ஆயோக்கில் பேச வேண்டிய பேச்சுன்னு எடுத்துக்கலாமே. அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே மேங்களூர் ஏர்போர்ட்டுக்கு போய் ஏர்போர்ட்லேருந்து கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு போய் 1.5 கிலோவுக்கு வெள்ளி வாள் கொடுத்துருக்காராம். தண்ணி கொண்டு வர போகிறான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சொல்ல மாட்டார். சரி, வெள்ளி வாள் ஏன் கொடுத்தாருங்கிறப்ப நான் ஒரு க்யூரியஸாக தான் பார்த்தேன். அப்போ தான் ஒருத்தர் போட்டிருந்தாரு, எம்ஜிஆர் கொடுத்தாரு. அவர் தங்கவாள் கொடுத்ததா சொன்னாங்க. அதான் எம்ஜிஆர் இந்த மாதிரி மூகாம்பிகை கோயிலுக்கு போனார். அது மூகாம்பிகை கோயில் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயிலாம். அநேகமாக ராதன் பண்டிட் இதுக்கு தான் அஃபிஷியலான ஒரு அட்வைஸராக வந்திருப்பார் போல். நமக்கு தான் தெரியாமல் போச்சு. சரி, இப்போ தனிப்பட்ட ஆஸ்தான ஜோதிடராக இருப்பார். அவர் கொடுத்த அந்த அட்வைஸின் பேரில் கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு போய் வெள்ளி வாள் கொடுத்துட்டாப்புல. எம்ஜிஆர் மாதிரி ஜெயலலிதா மாதிரி. இந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரியே காவிரி தண்ணியும் கொண்டு வந்துடலாமே. 80களில் எம்ஜிஆர் அவர்கள் அன்றைக்கு முதலமைச்சராக, கர்நாடக முதலமைச்சராக ராமகிருஷ்ண ஹெக்டே, அவருடைய அமைச்சர் ரகுபதி ராமகிருஷ்ணா அப்போ ஹாஸ்பிட்டலில் இருந்தார், உடல் நலம் சரியில்லாமல். அப்போ ரகுபதி அவர்களை சந்தித்து அவர்கிட்ட பேசி அவங்க அம்மா கூட சாப்பாடு சாப்பிடும்போது தண்ணி மட்டும் எடுத்துக்காமல் இருந்து ஒரு நாடகம் நடந்த அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது ஒன்று. அப்புறம் குன்றா அவர்களுடைய அமைச்சரவை இருந்த போதுமே தண்ணி வாங்கினார் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. இப்போ நமக்கு என்ன கேள்வினா, காவிரி டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய 5.5 லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்கள் குறுவை சாகுபடிக்காக காத்திருக்கு. நேற்றைக்கு ஜூன் 12 மேட்டூர் அணை திறக்கப்பட்டிருக்க வேண்டிய நாள். நல்லா கேட்டுங்க, திறக்கப்பட்டிருக்க வேண்டிய நாள். அப்போ என்ன அர்த்தம்? திறக்கலான்னு அர்த்தம். யார் திறக்கணும்? தமிழக அரசு தான் திறக்கணும். திறக்கலைன்னா யாரை கேட்குறது? தமிழக அரசு தான் கேட்கணும். வேளாண் துறை அமைச்சரை கேட்குறாங்க. 79 TMC தான் இருக்குது. 70 திறக்கும்போது தட்டோட தூக்கி போட்டார் முதலமைச்சர். காமெடியா. நமக்கு என்ன, தண்ணி திறக்கணுங்கிறது மட்டும் தான் நம்முடைய தேவை. இப்போ என்னென்னா, ஒரு 90 TMC தண்ணி இருந்தால் திறந்துடலாம். இப்போ 70-79 தான் இருக்குது. தண்ணி இல்லாததுக்கு காரணம் யாருன்னு கேட்டால் கர்நாடக அரசு தான். அவங்க நம்ம கொடுக்க வேண்டிய 19 TMC தண்ணியை திறந்துருந்தாங்கன்னா ஓரளவு தண்ணீர் நமக்கு கிடச்சிருக்கும். அதை அவங்க இப்போ வரைக்கும் பண்ணலை. இது போக இன்னொரு அணையை நான் கட்ட போகிறேன்னு நேற்று அதே ஜூன் 12 மேட்டூர் அணை திறக்க வேண்டிய நாளில் இவர் கர்நாடகாவுக்கு போய் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு. கர்நாடக முதலமைச்சர் DK சிவகுமார் அவர்கள் டெல்லி போயிட்டார். சந்திக்கலையா அவர் டெல்லிக்கு போய் டெல்லியில இருந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை, மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் CR பாட்டீல் அவர்களை, இவங்களெல்லாம் சந்திச்சார். ஒன்றிய நீர்வளத்துறையில் 3 மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, யூனியன் மினிஸ்டர்ஸ்னு சொல்லிட்டு 2 பேர் இருப்பாங்க இல்லையா. அதில் ஒருத்தர் சோமண்ணா, அவர் கர்நாடகாவை சேர்ந்தவர். கர்நாடகாவை சேர்ந்த ஒருவர் ஒன்றிய நீர்வளத்துறையில் அமைச்சர், ஒன்றிய இணையமைச்சராகிறதுங்கிறது நாளை பின்ன மேகதாது அணை பிரச்சனையில் ஒரு சார்பான நிலைப்பாட்டை எடுக்கக்கூடும்னு 2024 திமுகவும் எதிர்க்கலை, இன்றைக்கி தாவேக்காவும் அதை பற்றி எதுவும் கண்டுக்கலை. ரெண்டாவது, இன்றைக்கி ஒரு சார்பான நிலைப்பாடாக மாறி போச்சுங்கிறதான் உண்மை.
இன்னைக்கு அவங்க என்ன கேட்குறாங்கன்னா மற்ற ஒன்றிய நீர்வளத்துறை வந்து எங்களுக்கு மேகதாது அணை கட்டுவதற்கான அனுமதியை கொடுக்கணும்னு கேட்குறாங்க. கர்நாடக அரசு கேட்டிருக்கு. டி.கே. சிவகுமார் அதுதானே போயிருக்காரு. அதுபோக நிதியமைச்சரையும் பார்த்துருக்காங்க. அப்போ அது சார்ந்த நிதியும் கேட்கல. இவங்க ஒரு அறிக்கை கூட விடல, ஒரு அழுத்தம் கூட கொடுக்கலங்கிறது அதோட அந்த விஷயத்தையே பேசலையே. டெல்லி நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போனார்ல முதலமைச்சர் விஜய் அவர்கள், மேகதாது அணை பற்றி ஏன் பிரச்சனை ஏன் பேசல? சிறு குறு விவசாயிகள்னு பேசினாரு. நேத்து வந்து குறுவை சாகுபடி சிறப்பு தொகுப்பு திட்டம்னு அறிவிச்சிருக்காங்க. ஒரு குறுவை சாகுபடி சிறப்பு தொகுப்பு திட்டம்னு அறிவிச்சிங்கல்ல. இதுல ஏன் அணையில் தண்ணியை திறக்கல? அடுத்த ஆண்டு இந்த மாதிரி நடக்காம சரியான நேரத்தை தண்ணி திறக்கிறதுக்கு நான் என்ன நடவடிக்கை எடுக்க போறேன், இதை எதாவது சொல்லியிருக்கீங்களா? ஏன் சொல்லல? ஆனால் இருந்தாலும் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பக்து எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, வாரிசெல்லாம் எங்க அண்ணன் தண்ணி கொண்டு வரதான் போயிருக்காரு, வெயில் கொடுத்ததெல்லாம் வந்து அவங்க பேசல, பெருசா பேசுறாங்க, தண்ணி எனக்கு கண்டிப்பா கொண்டு வந்துவார் அப்படிங்கிறாங்க. அதுல உள்ள அரசியல் அவங்களுக்கு புரியுதா? இப்போ நீங்க சொல்ற மாதிரி வந்து குண்ட்ராவ் அவர்களையும் ஹெக்டே அவர்களையும் எம்ஜிஆர் அவர்கள் சந்தித்த போது அவங்க வந்து நட்பு நிமித்தம் சந்தித்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டாலும் தண்ணி கிடைச்சது. 2 பேர் சந்திச்சாங்க. முதலமைச்சர் விஜய் அவர்களும் கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அவர்களும் சந்தித்தார்கள் என்பதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? குறைஞ்சபட்சம் சந்திச்சாங்க, சும்மா ஒரு மரியாதை நிமித்தம் பார்த்தாங்க, அப்படிதான் இருக்கா? இவர் மூகாம்பிகை கோயிலுக்கு போறாரு, அவர் டெல்லிக்கே போயிட்டாரு. இவர் டெல்லியில இருந்து அங்க இருந்து இங்க வராரு, இவர் டெல்லிக்கு போறாரு. இப்படிதான் இருக்கு. இதுல நீங்க என்னன்னு சொல்ல போறீங்க? நமக்கு என்ன கேள்வின்னா, நிறைய எக்கனாமிக்கல் ஸ்டடீஸ் இருக்கு. காவிரி டெல்டாவில் சரியா தண்ணி வரலன்னா 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் திருவாரூருங்கிற ஒரு மாவட்டத்தில் தண்ணீர் தட்டுப்பாட்டோட தட்டழியும். கண்டிப்பா ஒரு ஏக்கருக்கு நீங்கள் அந்த குறுவை சாகுபடி பண்ணீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 35,000 50,000 வரைக்கும் லாபம் எடுக்கலாங்க. அதுக்கு மேலே பெருசாலாம் உங்களால் லாபம் எடுக்க முடியும். சிறு குறு விவசாயிகளுக்கு அதிகபட்சம் 5 ஏக்கர் இருக்கும். ஏற்கனவே நீங்கள் கடன் தள்ளுபடின்னு சொல்லி அதில் நிறைய பேரை வயிற்றுல அடிச்சிட்டிங்கன்னா அவங்க போராடிட்டு இருக்காங்க. மறுபடியும் தண்ணி வேற வரல. மேட்டூர் அணை பார்த்தீங்களா? அதான் இப்போ ஜூன் 12 திறக்க வேண்டிய தண்ணி திறக்கலை. டிஎம்சி தண்ணி கம்மியாக இருக்குன்ட்டீங்க. அமைச்சர்கிட்ட கேட்டால் தளபதி உங்களை கைவிட மாட்டார், தளபதி இதுக்கெல்லாம் பார்த்து சரியாக நடவடிக்கை எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். கல்வராயன் மலையோட அந்த அடி பாகத்தில் உள்ள தண்ணீரே வத்தி போச்சு சுத்தர. அப்புறம் இப்படிலாம் இருக்கும்போது அதை எப்படி சரி பண்ண போகிறாங்கிற ஒரு பயம் இருக்குது. இதுமாரி இருந்தாலும் இப்போ சிங்கப்பெண் அதிரப்படினு அவங்க அறிவிச்சு ஒரு புறம் பரவி எல்லாருமே போயிட்டு எல்லா மாணவர்கள்ட்டையும் பெண்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கங்க அப்படி சில விஷயங்கள்லாம் சொல்லி அறிவுரை வழங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு புறம் நடந்துகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, மறுபக்கம் இந்த தாவேக்கோட நிர்வாகிகளை பல பிரச்சனைகளை ஈடுபட்டிருக்கிறதா செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இல்லை இப்போ நீங்கள் சிங்கப்பெண் சிறப்பு படையா, அந்த படைக்கு வந்து ஒரு சிறப்பான வேலை கொடுக்கணும்னா இந்த தாவேக்க எம்எல்ஏ பேர் என்ன, சரவணனா, என் பேர் எனக்கு சிக்கல, உங்க பேர். அவர் வந்து திருவைகுண்டம் எம்எல்ஏ. கொடுமை என்ன தெரியுமாங்க, இந்த தேர்தலுக்கு முன்னாடி அவருக்கு வேட்புமனு தாக்கல் பண்ண தெரியல, 2 தடவை வீட்டுக்கும் அவர் தான் இவரு வேட்புமனு தாக்கல் பண்ண தெரியாது, எடுத்துட்டு வரேன் போனவர், வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து எனக்கு ஃபில்அப் பண்ணணுமா, அது வேற, நீங்களே எனக்கு ஃபில்அப் பண்ணி கொடுத்துருங்க, அதெல்லாம் முடியாது சார், நீங்க தான் ஃபில்அப் பண்ண கையில கொடுத்து. இப்படிப்பட்ட ஒருத்தர் அவர் நம்ம என்னன்னு சொல்றது? இப்போ நம்ம தற்கொலைன்ற வார்த்தையை பயன்படுத்தினாலும் மற்ற ஏதாவது வார்த்தையை பயன்படுத்த நீங்களை திட்டுறீங்க அப்படிங்கிறாங்க. எப்போ இப்படிப்பட்டவங்களை திட்டாமல் என்ன பண்றது? இல்லை, அந்த பொண்ணு வந்து சொல்லுது, நம்ம ஊடகத்து வாயிலாக சொல்லுது, இது மாதிரி என்ன வந்து அவங்க இது மாதிரி பண்ணிட்டாங்க, பிரச்சனையை உருவாக்கிட்டாங்க அப்படின்னு. ஆனால் இதை வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பெண்ணை கட்சி விட்டு நீக்கிட்டாங்க, இவர் மீது இந்த நடவடிக்கை எடுக்கலாம். நானும் தூத்துக்குடிக்காரன் தான், இந்த ஸ்ரீவைகுண்ட வட்டாரத்தில் தான் நானும் நிறைய பழக்க வழக்கங்கள் உள்ளவன் தான். எனக்கு அதை கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் 2வது அந்த தூத்துக்குடியுடைய அந்த வட்டார மொழியில் அந்த அக்கா சொல்கிறத கேட்கும்போது நம்ம பக்கத்து வீட்டு அக்கா வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை சொல்கிறப்போ எவ்வளோ வலிக்கும். அவர் அநீதியுடைய அந்த குரல் வந்து நம்மளால் சகிக்கவே முடியல. 2வது நீங்கள் அந்த பாலமுருகன் இன்னொருத்தர் 2 பேர் தான் பண்ண, ஜெயபால்னு நினைக்கிறேன், அந்த 2 பேர் தான் பண்ணாங்கன்னு சொல்லி அவங்களை கைது பண்ணிட்டீங்க. எம்எல்ஏவுக்கு என்ன ப்ரிவிலேஜ்? எம்எல்ஏ மேலே குற்றச்சாட்டு வந்துருச்சு. நேற்றைக்கு அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள்ட்ட கேட்குறாங்க, நாங்கள் பெண்கள் விஷயத்தில் 0 டாலரன்ஸ் தான், நாங்கள் வந்து அதை வந்து கண்டிப்பாக விசாரிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொல்கிறவர் அந்த மேலிடத்தையும் நாங்கள் யாராக இருந்தாலும் பார்த்துக்கோம் அப்படிங்கிறாரு. நான் நினைக்கிறேன்னா அந்த மேலிடம் யாருன்ற விசாரணை ஓப்பனப்பாக நடக்கணும், இல்லை டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும். இல்லை, கடந்த காலகட்டங்களில் உங்கள் கட்சியில் நடந்த பிரச்சனைகளுக்கு எந்த விஷயத்தில் டிரான்ஸ்பரண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் முடிச்சிடறேன். இந்த ஒரு நபர், அவருடைய பேர் வந்து வாய்ஸ் ஆஃப் சரத், அவர் வந்து என்ன மாதிரியான சிக்கல்கள், என்ன சிக்கல்களில் அவர் என்ன மாதிரியான குற்றச்செயல்களில் ஈடுபட்டார், குற்றச்சாட்டுக்குள்ளானாருங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அவருடைய வாய்ஸ் நோட்டு பெரிய அளவில் எல்லாருக்கும் பரவுச்சு இல்லையா? அவர் என்ன மாதிரி குற்றச்சாட்டுக்குள்ளானார் எல்லாருக்கும் தெரியும். நான் சொல்ல போட்டோ எடுக்க நீ வந்து என் கூட இரு அப்படிங்கிற மாதிரிலாம், அது வந்து ஒரு மைனர் பொண்ணுன்றது போக்சோ வழக்கு. இன்னைக்கு அவர் வெளியே தானே இருக்காரு, கைது பண்ணப்பட்டாரா? அப்போ நமக்கு அந்த கேள்வி வருமா வராதா? அப்போ உங்களுக்கு ஆதரவாக இருந்தால் நீங்கள் எதுவும் எடுக்க மாட்டீங்களா? பெண்கள் மீதான வன்முறையை உங்களுடைய கட்சிக்காரன் என்ற ஒரே காரணத்துக்காக சகிச்சுக்குவீங்களா?
இப்போ அப்படித்தான் தாவேகாவுடைய எம்எல்ஏ சரவணன் அவர்கள் நீங்கள் சகிச்சுக்கிறீங்களான்ற ஒரு கேள்வி நமக்கு இருக்குது. ரெண்டாவது கேரளா பங்களான்னு என்னமோ சொல்கிறாங்க, அது வேறு நமக்கு சந்தேகமாக இருக்குது. கேரளாவில் வந்து கட்சியாக தொடங்க போறீங்கன்னு கேள்விப்பட்ட கேரளா பங்களா வேறு தொடங்கிட்டீங்கன்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கேரளா பங்களா அப்படிங்கும்போது அது தொடர்ச்சியாக சொல்கிறாங்க, இவர் வந்து ஆதவ அர்ஜுனா கூட லாட்ரியில் ஏதோ லிங்க்ல இருக்காங்க பேசிக்கிறாங்க. அந்த அக்காவுக்கு வந்து லாட்ரியில் ஏஜென்ட் ஆகி நான் உங்களுக்கு கமிஷன் வாங்கி தரேன்னு சொல்லி கூட்டு போனதான் சொல்கிறாங்க. நான் தமிழ்நாட்டில் எப்படி லாட்ரி இருந்துச்சு? தடை செஞ்சுட்டாங்களா, கவர்மெண்ட் தடை செஞ்சிருக்காங்க. கடந்த காலகட்டங்களில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கள்ள லாட்ரி புழங்குதுன்ற ஒரு குற்றச்சாட்டை திமுக அரசு இருக்கும்போதே முன் வச்சார். அதை நான் ஒரு எனக்கு தெரிஞ்சு அவருக்கு தான் முன் வச்சதான் நான் நினைக்கிறேன், வேற யாரும் முன் வச்சமா எனக்கு தெரியல. ஸோ அந்த கள்ள லாட்ரி புழங்குற விஷயங்கள்லாம் அவர் கொஞ்சம் கவனப்படுத்த முயற்சி பண்ணார், அதை யாரும் கண்டுக்கல. அதை அன்னைக்கும் விஜய் அவர்கள் எதிர்த்து பேசலை, இன்னைக்கும் விஜய் அவர்கள் எதிர்த்து பேச மாட்டார். தமிழ்நாட்டில் இனிமேல் இந்த மாதிரியான கள்ளச்சாராயங்களாக இருக்கட்டும் அல்லது லாட்ரி சீட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் சத்தமில்லாமல் புழங்குவதற்கான அனுமதியை திமுக எப்படி கொடுத்துச்சோ அது மாதிரி இவங்களும் கொடுத்துருவாங்க. மறைமுகமாகவே திமுக லாட்ரி மார்க்கெட் நிதி வாங்குச்சு. ஆமா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஜூனியர் விகடன்ல முதல்ல அட்டைப்படத்தில் போட்டு எழுதினாங்க. ஆனா என்ன பண்ணுங்க, ஜூனியர் விகடன் மேல இவங்க வந்து நான் 1.5 கோடி ரூபாய்க்கு பத்தினங்கிறதே வாரிசுக்கு தெரியுமானே தெரியாது. இல்ல அது என்ன 2019 ஜூனியர் விகடன் அட்டைப்படம் போட்டு எழுதிட்டாங்க. திமுகவுடைய அன்றைய தலைவராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஜூனியர் விகடன் மேல 1.5 லட்ச ரூபா 1.5 கோடி ரூபாய் கேட்டு மானநஷ்ட வழக்கு போட்டார். நீங்க எவ்வளவு அவதூறு பரப்பிட்டீங்க அப்படின்னு அவதூறு வழக்கு போட்டார். ஆனா அதற்கு பிறகு எலக்ட்ரல் பாண்ட் வரும்போது எல்லாம் வெளியே வந்துருச்சு. சாராயம் உள்ள போனா பூரா வெளியே வரும்போது பூரா வெளியே வந்துருச்சு. அப்போ அதே மாதிரி லாட்ரி மார்ட்டின் இவங்களுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. நமக்கு என்ன கேட்க தோணுதுன்னா, தாவேக்காவுடைய அந்த நிதி கணக்கு அதை நம்ம கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா வெளியே வைங்களேன். எம்ஜிஆர் மாதிரி சொல்றீங்க, வெளிப்படையான இந்த நிர்வாகம் சொல்லிருக்காங்க. எம்ஜிஆர் மாதிரி கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எம்ஜிஆர் மாதிரின்னு சொல்றீங்க இல்லையா, சொத்து கணக்கெல்லாம் கொஞ்சம் வெளியிடுங்க. ஆனா எல்லாரும் எளிமையான எம்எல்ஏக்கள், எளிமையான ரொம்ப எளிமையா இருப்பாங்க. ஆனா நீங்க போயிட்டு அபிடாவிட் டவுன்லோட் பண்ணி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் எவ்வளவு எளிமையா இருக்காங்க. இந்தியாவிலேயே வந்து பணக்கார முதலமைச்சர்கள்ல முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கும் முக்கியமான இடம், டி.கே. சிவகுமாருக்கு அடுத்து இவர் தான் போல. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கேன். அப்போ நமக்கு என்ன கேட்க தோணுது, டிரான்ஸ்பரன்சி இல்லை அப்படி இருந்தாலுமே இப்போ கேரளாவில் வந்து 2024 வந்து ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இதே வந்து ஆதவ அர்ஜுனோட மனைவி பேரும் அதில் இருக்கு. இவங்க அதில் வந்து ஒரு ஜான் பிரிட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் முதல் குற்றவாளியை சேர்த்திருப்பாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவர் இவர் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நாடகத்தை நடத்தினாங்க. ஆனால் அதுக்கடுத்து 2வது 3வது 4வது இடத்துல இருக்கிறது யார்? ஜான் பிரிட்டோ விட்டுருவோமே. நீ ஜான் பிரிட்டோ வேணாம், ஆனா அதுக்கடுத்து 3 பேரை நீங்க ஏன் பேச மறுக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. 2வது வந்து லாட்ரி வழக்கு, அந்த மணி லாண்டரிங் வழக்கு. ரெண்டும் வந்து லாட்ரி வழக்கு இல்ல, மணி லாண்டரிங். அதனால மட்டும் புனிதமான திருட்டு தானே அப்படியே நம்ம கேட்க தோணுது. நாம் என்ன கேட்குறோம்னா, கேரளாவில் நீங்கள் பண்ணதெல்லாம் ரைட்டு, கேரளாவில் இதை வச்சு தான் ஆட்சியை பிடிக்க போறீங்களான்ற ஒரு கேள்வி வருது. இல்லை, நம்மளுக்கு என்ன கேள்வி வருதுன்னா, நீ முதல் ஆளை விட்டுட்டு மற்ற 3 பேரும் குடும்பத்தை சார்ந்தவங்க தானே இருக்காங்க, அதையே நீங்க பேச மாட்டீங்க. அப்ப நீ தவறு செஞ்சிருக்கீங்களா? அப்ப இவங்க இல்லாம அவங்க வந்துட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. இந்த விர்ச்சுவல் வாரிசு அதை நோக்கி கேள்வி கேட்கணும்ல. ஆனா என்ன சிக்கல்னா, இப்போ சைக்காலஜியில் வந்து பெர்ஸ்பெக்டிவ் தியரின்னு ஒன்று இருக்கு. பெர்ஸ்பெக்டிவ் தியரி படி மக்கள் ஒருத்தர் வந்து சொல்லும்போது, ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா சொல்லும்போது அந்த விஷயத்தை மட்டும் பார்க்க மாட்டாங்க, சொல்றது யாருன்னு பார்ப்போம். இப்போ விஜய் வந்து சொல்றாருன்னா, விஜய் சொல்ற ஒரு விஷயம் ஒரு தடவை தான் சொல்லப்படுது, ஆனா மீண்டும் மீண்டும் ஊடகங்கள் பேசுச்சு. அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தப்போ மக்கள் வந்து அவர் ஒரு தடவை சொன்னதையே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. நம்ம இது வரைக்கும் 100 தடவை களத்தில் சொல்லிடுவோம், யாராவது நம்பினாங்களா? ஸோ பெர்ஸ்பெக்டிவ் தியரிங்கிறது இந்த இடத்துல தான் இருக்காது. மக்கள் யார் கூட கனெக்ட் ஆகுறாங்களோ அவங்கள பொறுத்து தான் இருக்குது. ஸோ விஜயை பொறுத்தளவில் விஜய் வந்து எவ்வளவு பாவம் செய்தாலும் அவர் புனிதர் தான். நான் நிறைய இடங்களில் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், விஜய் வந்து பாவம் செய்ய அனுமதிக்கப்பட்ட புனிதர். கடந்த முறை கூட சொல்லியிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். அவர் பாவம் செய்தாலும் இல்லை சொல்லுவாங்க, நீங்க இந்த அரசியல்ல வந்து நீங்க என்னதான் தவறு செஞ்சாலும் திருப்பதிக்கு போயிட்டுனா அங்கே உங்களுக்கு பாவம் மன்னிப்பு வழங்கப்பட முடியும். அந்த மாதிரி ஒரு பாவம் செய்ய அனுமதிக்கப்பட்ட புனிதர். நம்ம எவ்வளவு செஞ்சாலும், நம்ம எவ்வளவு பரிகாரம் செஞ்சாலும் பாவம் நீங்காத பாவிகள். நீங்க 100 பாவம் செய்யுங்க, நான் உங்களை நம்ப மாட்டேன், இந்த இடத்துல கடைசியில். இப்ப நீங்க இவ்வளவு இருந்தாலுமே இயற்கை வளங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிற முதன்மையான ஒரு கட்சியா யார் இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் தான் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ஹைட்ரோ கார்பனுக்கு எதிராக பயங்கரமா போராட்டம் நடத்துறாங்க. உங்களுக்கு தெரியும், நடுவாசலாம் பயங்கர போராட்டம் நடந்துச்சு. நேரடியா நாத்தாக்கோட ஒருங்கிணைப்பாளர் சீமானே களத்துக்கு போயிருந்தாரு. இப்ப பாத்தீங்கன்னா மறுபடியும் ஹைட்ரோ கார்பனுக்கு எங்களுக்கு அனுமதி வேணும் அப்படின்னு கடலூர்ல கேட்டிருப்பாங்க போல தமிழக அரசு. அதை பத்தி அந்த அமைச்சர்கிட்ட கேட்கும்போது அவர் வந்து ஒரு கதவை சாத்திட்டு கிளம்பிட்டாரு. அது எப்படி இருக்கு? இந்த ஆட்சியில் உள்ள எல்லா அமைச்சர்களுமே இந்த மாதிரியான என்ன சொல்றது, கேள்வி கேட்டா ஓட்டம் பிடிக்கிறதுல தான் இருக்கிறாங்க. இது வந்து முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய அந்த குணாதிசயத்தினுடைய பிரதிபலிப்பு தான். அவர் நின்று என்னைக்கா அவர் பிரஸ் மீட்ல வந்து பதில் சொல்லியிருந்தா தானே தெரியும், சரி முதலமைச்சரே இப்படி பேசுதானா நம்ம தெளிவா இருக்கணும். இப்போ வரல அண்ணன் சீமான் அவர்கள் நீங்க வந்து உதாரணம் காட்டுறீங்க. சீமான் அவர்கள் வந்து பிரஸ்ல பதில் சொல்றாரு. இதே மாதிரி அவருடைய தம்பி தங்கைகள், அவருடைய கட்சியை சேர்ந்தவங்க தெளிவா பிரஸ்ல பேசுறத நம்ம நிறைய இடங்கள். ஆமா, நீங்க அந்த கூடம் அணுமின் எதிர்ப்பு நிலையத்துல போய் பேசும்போது கூட பாத்துருக்கலாம், எல்லாருமே தெளிவா பேசுறாங்க, எல்லாருமே கிளியரா பேசுறாங்க. கண்டன ஆர்ப்பாட்டமா இருக்கட்டும், பொதுக்கூட்டமா இருக்கும், எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா பேசுறாங்க. அதுல வந்து அரசியல் தெளிவு இருக்கு.
நிலைப்பாடு இருக்கு, நிலைப்பாடு சார்ந்த ஒரு அரசியல் புரிதலுக்கு. புரிதலுக்கு துறை சார்ந்த எதுவுமே தெரியலையோங்கிற ஒரு ஐயம் நமக்கு இருக்கிற மாதிரி தெரியும். அவங்களுக்கு அரசியலே தெரியல, அதான் பிரச்சனை. நீ நிர்வாகம் தெரியலன்னு நினைக்கிறீங்க, அரசியல் தெரிஞ்சா நிர்வாகம் தெரியும். அரசியல்ங்கிறது நிர்வாகத்தினுடைய ஒரு வழி தானே, அது எதையுமே உங்களுக்கு தெரியல, சமூகமே உங்களுக்கு தெரியல. இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா, மேட்டூர் அணையிலேருந்து யோசிப்போமே, மேட்டூர் அணையில் எப்போ திறப்போங்கிறதையோ, அடுத்த வருஷம் என்ன தண்ணியை வந்து திரும்ப கொடுக்கறதுக்கு ஜூன் 12 அடுத்த வருஷம் கரெக்டாக திறந்துருவோம் அப்படிங்கிற உறுதிப்பாடே கொடுக்காம அமைச்சர் நழுவுறாரு. முதலீடுகள் போயிடுச்சேன்னு கேட்கறதுக்கு கேள்வியை மைக்க நீட்டுறதுக்கு முன்னாடி தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனார்கள் ஓடுறாங்க. இப்போ நீங்கள் சொன்ன அமைச்சர், அவர் பேர் என்னங்க, அவர் வந்து அவருக்கு அவர் அமைச்சர் தெரியலங்க, என்ன சுற்றுச்சூழல் துறை இல்ல சுற்றுலாத்துறைன்னு சொல்லிட்டு இந்த லட்சணத்துல இருந்தா நல்லா இருக்குமா, அப்படி ஓடுறாங்க. இப்ப இப்படிப்பட்ட அமைச்சர்களை வச்சுக்கிட்டு நீங்க என்ன நடத்துவீங்க? நான் நினைக்கிறேன், திரும்பவும் சொல்றேன், கடந்த காலகட்டங்களில் திமுகவுடைய அமைச்சர்களுடைய பேர்ல கீழே இந்த அதிகாரிகள் ஒரு ஆட்சி நடத்தினாங்க தெரியுமா, அந்த மாதிரி இப்போ அதிகாரிகள் மாற்றப்படவில்லை, அங்கேதான் இருக்காங்க அப்படின்னு ஒரு ஊடகவியலாளர் குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி மாறும், அப்படிதானே நடக்கும் அப்படிங்கிறாங்களே. ஆமா, அப்ப அந்த கேள்வியும் நமக்கு இருக்குது. அதே நேரத்துல இப்போ மாரிதாஸ் அவர்கள் மேல போடப்பட்ட அந்த ஒரு மோசடியான பொய் வழக்கு அப்படிதான் சொல்லணும். ஏன்னா அவர் வந்து அவதூறு பேசிட்டாருனாங்க. கீர்த்தனா அவர்களோடு இவர் வந்து அடிக்கடி வெளியே போறாரு, தனி பாதுகாப்பு அதிகாரிகளை விட்டுட்டு போறாரு, இவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இப்போ கடந்த காலகட்டங்களில் எஸ்பிஜி பாதுகாப்பு அப்படிங்கிறது பிரதமருடைய குடும்பத்தை கொடுத்துட்டு இருந்தாங்க. ராகுல் காந்தி அவர்களுக்கு, சோனியா காந்திக்கு, பிரியங்கா காந்திக்கெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை நாடாளுமன்றத்தில் நீக்கும் போது ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி போட்டவர்கள்லாம் எஸ்பிஜியுடைய பாதுகாப்பை மீறி அவங்கள விட்டுட்டு தனியாக அவங்க வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டிருக்காங்க. தனி பாதுகாப்பு அதிகாரிகளை விட்டுட்டு அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் இவரோட எங்க போறாங்கன்றதான் அவர் கேட்ட கேள்வி. அதுல இரவும் பகலும் 2 வார்த்தையும் தான் சேர்த்திருக்காரு. இதுல வந்துட்டு என்ன இருக்குன்னு எனக்கு புரியல, எந்த ஆபாசமான வார்த்தைகள். கருத்து சுதந்திரம் பறிக்கப்படுங்கிறத நம்மள மாதிரி ஊடகங்களுக்கு பயமா தான் இருக்கும். தொழில்துறை அமைச்சர் ரகசிய சந்திப்புகள் எதுவும் நடத்துறாங்கன்றதான் அந்த கேள்வியுடைய சாராம்சமே. அதை ரொம்ப அநாகரிகமா திருச்சி ஆபாசமா பேசிட்டாரு. படிச்சுப்பாரு, தொழில்துறை, பங்குச்சந்தை எல்லாத்தையுமே அவர் போட்டிருக்காரு, முதலீடுகளை பத்தி கேட்டிருக்காரு. இந்த கேள்வியை வந்து நீ ஆபாசம்னா உனக்கு ஆபாசம்னா என்னன்னு தெரியலன்னு அர்த்தமாகுது. இது ஒரு புறம் இருக்கும்போது நமக்கு இப்ப அந்த ஹைட்ரோ கார்பன் எடுக்க மறுபடி அனுமதி கொடுத்துட்டாங்க, தமிழ் நிலம் என்ன ஆகும் அப்படிங்கிற நமக்கு ஒரு கேள்வி பயங்கர. ஒரு பக்கம் தண்ணி இல்ல, பகுதிக்கு வந்து தண்ணி வர்ற வாய்ப்பு இல்ல. சரி, கடைசியில கீழே இருந்து ஹைட்ரோ கார்பனே எடுப்போம்னு முடிவு பண்ணிட்டாங்களா நமக்கு தெரியல. அதுல இருந்து எடுத்து மக்களை வளர்த்து பிரிக்கலாம் நினைக்கிறாங்களோ. அதாவது நீங்க யோசிச்சு பாருங்க, கர்நாடகாவில் அவங்களுக்கு வந்து காவிரி நடுவர் மன்ற தீர்ப்புப்படி 11 லட்சம் ஏக்கர் கிட்ட தான், அவங்களுக்கு 12 லட்சம் ஏக்கருக்குள்ளதான் காவிரி அந்த பரப்புல பாசனப்படுகை இருக்கு. காவிரி பாசன பரப்புக்குள்ள அவங்க வந்துட்டு இது விளைச்சல் பரப்பை உருவாக்கணும். விளைச்சல் பரப்பு அவ்வளவுதான் இருக்கணும். ஆனா அவங்க தாண்டி 20 லட்சம் ஏக்கருக்கு போனாங்க, அதிகமா போனாங்க. ஆனா நம்ம அதுல இருந்து பாதி இழந்திருக்கும். கடந்த காலகட்டங்களில் இருந்ததை விட பாதி நிலப்பரப்பை, விளைச்சல் பரப்பை இழந்திருக்கும், சாகுபடி பரப்பை இழந்திருக்கும். அது காரணம் யாரு? அதான் இப்போ நம்ம என்ன சொல்றோம், காவிரி ஆற்றில் வந்து தடுப்பணைகளை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லி பல காலமா அந்த நாமத்தில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதையும் இவங்க எந்த அரசுமே காது கொடுத்துல, தாவேக அரசு காது கொடுத்து கேட்குமான்னு தெரியல. ஏன்னா தண்ணியே திறக்கல அப்படிங்கும் போது நமக்கு என்ன திரும்ப கேள்வி வருதுன்னா, கிருஷ்ணா நதி இருக்கு, இன்னொரு நதி கூட துங்கபத்திரைன்னு நினைக்கிறேன், இந்த 2 நதிகள் அங்க இருக்கு. எங்க கர்நாடகாவில் பெரிய நதி வந்து கிருஷ்ணா நதியும் துங்கபத்திரையும், அடுத்து 3வது தான் காவிரி இருக்கு. காவிரியுடைய 3வது தன்னுடைய மாநிலத்தின் 3வது பெரிய நதியில ஒரு தண்ணியை அணையை கட்டி அதுல இருந்து தண்ணியை திருப்பி டேட்டா சென்டருக்கு கொடுக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. ஓ ஆமா, அதுக்காக தான் அங்கிருந்து ஒரு பெங்களூர்ல எத்தனை டேட்டா சென்டர் இருக்குன்னு நல்லா லிஸ்ட் போட முடியும். பில் கேட்ஸ் இங்க தான் வந்திருக்காரு அப்படிங்கிற டேட்டா சென்டர்ஸ் உடைய அந்த கூலிங்காக நிறைய தண்ணி, பில்லியன் கணக்கான லிட்டரில் தண்ணி தேவைப்படும். அதுக்காக பெங்களூர்ல நிறைய டேட்டா சென்டர், 9 லட்சம் கோடி லிட்டர் வந்து ஒரு ஆண்டு ஒன்றுக்கு தேவைப்படுதா சொல்றாங்க. தேவைப்படுது. இல்ல பெங்களூர்ல சுத்தி நிறைய டேட்டா சென்டர்ஸ் இருக்கு, அதுக்கு தண்ணி கொடுக்கறதுக்காக எவ்வளவு பண்ணிட்டு இருக்கு. ஓ, சித்தராமையோட வீட்டுல ஒரு தண்ணி இல்ல, அந்த அழுக்கு தண்ணி வச்சு பயன்படுத்த முடியாது. நீங்க வந்து தூய தண்ணீர் தான் பயன்படுத்தணும். தண்ணீர் ரொம்ப ஃபில்டர்டு ஒரு வாட்டர் தான் பயன்படுத்தணும், ஏன்னா துருப்பிடிச்சு போயிடும். அதுலயும் ஏஐக்கு வந்து ரொம்ப தண்ணி தேவைப்படும். நீங்க எடுத்துக்காட்டுக்கு ஒரு 50 ஏஐ ஜென்ரேஷன் பண்ணீங்கன்னா, நீங்க ChatGPTல 50 ஜென்ரேஷன் பண்ணீங்கன்னா 1/2 லிட்டர் தண்ணி வீணாகும். ஒருத்தரும் வீணாக்கிட்டு இருக்கோம். ஆமா, ஏதோ நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஒரு பெங்களூரை சுத்தி மழைநீர் அப்படிங்கிற ஒரு இதுல வருது. ஆமா, இல்ல இது மழைநீர் கூட கிடையாது, டைரக்ட் வாட்டர் தானே. இல்ல நமக்கு தெரியுது, விர்ச்சுவல் வாட்டர் நடக்குது, அது டைரக்ட் வாட்டராவே நம்ம பாத்துக்கலாமே. இப்போ பெங்களூரை சுத்தி அவ்வளவு டேட்டா சென்டர்ஸ் இருக்கு, அதோடைய கெப்பாசிட்டி நிறைய இருக்கு. ஆனா கர்நாடகாவுடைய வாட்டர் சப்ளை போர்டு வந்து இவ்வளவுதான் தண்ணி தரும்ன்ற டேட்டா வெளியிடவே இல்லை. ஆனா அவங்களுக்கும் ஒரு பாலிசி வச்சிருக்காங்க. சித்தராமையா வீட்டுல தண்ணி இல்லை, நீங்க வந்து ஒரு தடவை நியூஸ் படிச்சீங்களே, பெங்களூர்ல தண்ணி பஞ்சம் போனோம் 2 வருஷம் நினைச்சு இல்லையா, அதெல்லாம் இதுக்கான நாடகம் தான். மேகதாது அணை கட்டுவதற்காக மக்களிடையே ஒரு மோட்டிவேஷன் உருவாக்கணும், ஒரு எமோஷனை உருவாக்கி தமிழர்களுக்கு மேகதாது அணையை கட்டுங்க, தண்ணி வேணும்.
இந்த 2000 நேத்து நீங்க வீடியோ பாத்தீங்கன்னா விஜய் வரும்போது ஒரு பக்கம் அதுல ஒரு நாள் ஒரு குரூப் போராடிட்டு இருந்தாங்க. அவர் ஒரு பெரியவர் பேசுறாரு, மேகதாட்டாலே நான் கண்டிப்பா கட்டுவோம் அப்படி சொல்லி ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. எந்த முதல்வரா இருந்துட்டு டிவிக்கேன்னு கத்துற ஒரு குரூப் இருந்தா கூட தண்ணி தரமாட்டோம் அணைய கட்டுவோம்னு பேசுறது நாங்க சரியா இருக்கோம் நீங்க இது பண்ணிருங்க அப்படிங்கிறாங்க. ஆமா, ஆனா இங்க யாருமே அப்படி இல்லையே. ரெண்டாவது இங்க அப்படி பேசுற ஒருத்தரை ஒரு தலைவராக கூட தேர்ந்தெடுக்க மக்கள் உளவியல் பூர்வமா தயாரா. நீங்க பேச வந்தீங்க அந்த கேள்வி நான் தான் கேட்கிறேன். இந்த தேர்தல் முடிவுகள் வந்து யார் யாருக்கெல்லாம் அரசியல் ஆசை முளைக்கும் அப்படிங்கிறத வந்து காணாத கொடுங்கனவை உருவாக்கி வச்சிருச்சு. நீங்க யோசிச்சு பாருங்க, முதலமைச்சர் விஜய் அவர்கள் வெற்றி பெறுவாருன்னு நம்ம நினைக்கல. என்னன்னா ஓட்டு 2 பிரியும். வர நினைச்சிருக்க மாட்டாரு, ஜெயிச்சனாலதான் யாருமே கணிக்கல தானே, யாருமே கணிக்கல. ஓட்டு 2 பிரியும், திமுக இன்னொரு தடவை ஆட்சியை பிடிக்கும். என்னன்னா ஒரு குறைவான வலிமையில ஆட்சியை பிடிக்க வாய்ப்பு இருக்கு. அவங்க சீட்ஸை ஷேர் பண்ண வாய்ப்பு, ஓரளவுக்கு வாக்கு சேதம் வச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அப்படிதான் நம்ம நினைச்சோம். ஆனா இவர் வந்து ஆட்சியை பிடிப்பாருன்னு நம்ம நினைக்கல. ரெண்டாவது, இவர் ஆட்சியை பிடிச்சதுடைய விளைவு இந்த நடிகர் ஆட்சியை பிடிக்கும்போது நம்ம ஏன் ஆட்சியை பிடிக்கூடாது, அடுத்த நடிகர்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். இல்ல அப்படி நினைச்சு வேற ஒண்ணும் இல்லை. நீங்க யோசிங்க, சினிமா கேட்டுட்டு இருந்த ரிப்போர்ட்டர்ஸ்லாம், சினிமா ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் அந்த ஆக்டர் சஞ்சீவா விஜயோட நண்பர், அவர்கிட்ட கேக்குறாங்க, சார் நீங்க திருச்சி கிழக்கு இல்ல மாநிலங்களவை உறுப்பினர் ஆவீங்களா? அதுக்கான எந்த தகுதியாவது அவர்கிட்ட இருக்கா? இருக்கு. விஜயோட நண்பருங்க, அமைச்சரே. இப்படித்தான் எல்லாரும் கற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கடுத்து விஜயுடைய தம்பியா நடிச்ச ஜெய் வந்து படத்துக்கு வர அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்படுவாரு. இப்ப லாரன்ஸ் வரணும்னு நினைக்கிறாரு. திருமலை படத்துல நான் டான்ஸ் ஆடணும்னு பேசியிருக்காரு. அதான் பண்ணாரு, அதான் பேசியிருக்காரு. அப்ப இவ்வளவு ஒரு கேவலமான மனநிலையை விஜயுடைய வெற்றிங்கிற ஒரே ஒரு வெற்றி உண்டாகிருச்சு. இப்ப லாரன்ஸ் மட்டும் அரசியலுக்கு வந்து இருந்துச்சுங்களா, இதே கூத்து இன்னும் கொஞ்சம் ஃபேமஸா நடக்கும். அவ்வளவுதான் விஷயம். அதாவது கடந்த ஒரு மாதத்தை 30 நாட்கள் ஆட்சியை முதலமைச்சர் விஜய் அவர்கள் நிறைவு செய்து விட்டார். 30 நாட்கள் ஆட்சியில நிறைய குறைகள் இருக்கு, சொல்ற மாதிரி நல்ல விஷயங்களும் நடந்திருக்கு. 717 டாஸ்மாக் கடையை மூடினாங்கன்னு சொன்னாங்க. ஆர்டிஐ போட்டு கேக்குறாங்க, ஒரு கடையை மூடுறதுக்கு ரெவென்யூ வைஸ் நீங்க வந்து ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து நீங்க சர்க்குலர் அனுப்பி இந்தந்த கடையை மூடுங்கன்னு ஆர்டிஓக்கு வந்து ஒரு இதெல்லாம் இருக்கு, ஆர்டர்லாம் பாஸ் பண்ணி தான் பண்ணணும். அப்போ நீங்க அந்த கடையுடைய லைசன்ஸ் நம்பரை கொடுத்து இந்தந்த ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இத்தனை கடைகளை மூடி இருக்கும் அப்படின்னு ஒரு ஆர்டிஐ தகவல் கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன கேள்வி? முதல் கேள்வியோட பதில பாத்தீங்களா? கோப்புகள் தயாராகவில்லை. முதல் கேள்வியின் பதில் இதுக்கு பொருந்தும். அடுத்த எல்லா கேள்விகளுக்கும் முதல் கேள்வி இதுதான் பொருந்தும். இவ்வளவுதான். அப்ப நாம என்ன கேட்கிறோம்னா, இந்த மாதிரியான ஒரு ஆவணப்பூர்வமான வெளிப்படையான நிர்வாகத்தை கொடுக்க முடியாது. நீங்க எப்படி கடையை மூடிய நாங்க ஏத்துக்கிறது? மதுவிலக்குங்கிறது ஒரு பெரிய கோல். நான் சொல்றேன், 60 ஆண்டுகள மக்கள் ரொம்ப கெட்டு போயிட்டாங்க. அந்த 60 ஆண்டுகள மக்கள் ரொம்ப கெட்டு போயிருக்காங்கல்ல, இதை சீர்திருத்துறதுக்கு நீங்க இந்த கடைகளை பாதியா குறைக்கணும். அதே நேரத்தில் மறுவாழ்வு மையங்கள் அதிகமாக உருவாக்கணும். மனநல ஆலோசனை மையம், உடற்பயிற்சி கூடம், விளையாட்டு கூடம், கூடி பேசுவதற்கான கூடங்கள் இப்படி உருவாக்கி அதன் மூலமாக குரூப் வைஸ் தான் இதை நீங்கள் வந்து திரும்ப ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். உலக நாடுகளில் அப்படி நிறைய டிஎடிக்ஷன் குரூப்ஸ்லாம் இருக்கு. நான் சைக்காலஜி படிச்சதுனால சொல்கிறேன், நிறைய குரூப் பிஹேவியரில் சோஷியல் குரூப்ஸ்லாம் அப்படி இருக்குது. அந்த மாதிரி உருவாக்கி தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடைகளின் எண்ணிக்கையை விட மறுவாழ்வு மையங்களுடைய எண்ணிக்கை அதிகம். மறுவாழ்வு மையங்களின்படி அவர்கள் நிறைய பேர் மீண்டு வந்துட்டாங்கன்ற எண்ணிக்கை நீங்கள் உருவாக்கணும். இல்லை நான் நீங்கள் கடையை மூடினேங்கிறது ஒரு பசப்பு வார்த்தை தான். 12,000 கோடி நஷ்டம் ஏற்படும். என்ன பக்கத்து தெருவில் குடிச்சவன் இந்த ஒரு 4 பேர் தள்ளி போய் குடிக்க போகிறான். இல்லை இது அவ்வளோதான். இதுக்கெல்லாம் யாரும் 12,000 கோடி நஷ்டமெல்லாம் இது மாதிரி பிரச்சனை எடுக்கலாம். மூல காரணம் யாரும் நினைக்கிறீங்க? ஒருவேளை முன்னாடி ஆட்சி செஞ்சவங்களா இருக்கலாம். இப்போ நான் குழு போட்டு வந்து நாங்கள் தோற்றதுக்கான காரணம் என்னன்னு ஆராய்ஞ்சிட்டு இருக்காங்கல்ல சிலர். ஓ ஆமாம், திமுக அவங்க தான். அதாவது ப்ரமோஷனுக்கு செலவு பண்ணாங்க, நிறைய விளம்பரங்கள் செலவு பண்ணாங்க. அஜித்குமாருடைய படுகொலை நடந்த அந்த நேரத்தில் கோர்ட்டில் வந்து கேஸ் ஹியரிங்க்கு வருது. அன்னைக்கு ஒன்றிணை ஓம்பாணி ஒரு இது நடத்தினார். ஒன்றிணை ஓம்பல்ல இன்னொன்று நடத்தினார். உங்கள்டன் தமிழ்நாடா, உங்கள்டன் திராவிட மாடா, அந்த மாதிரி ஒன்று நடத்தினார். இந்த மாதிரி ஒரு ஏகப்பட்ட விளம்பர திட்டங்கள், நலத்திட்டங்கள் கிடையாது, எதுவுமே நலத்திட்டங்கள் விளம்பரம் பண்ணி பேஸ்ட் பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி. அதான் அப்ப அந்த விளம்பரங்களை வச்சு மக்களை ஏமாத்திர முடியுங்கிறத கடந்த காலத்து திமுக நிரூபிச்சிருக்கு, நீங்க தாவே நிரூபிக்குது. உண்மையான நலத்திட்டங்கள்னா என்ன, அதை மக்கள் உணரணும். நீங்க விளம்பரப்படுத்தி இங்க பாரு நல்லா இருக்கு பாரு, தெரிஞ்சுக்கோ. இல்லை, இந்த மாய வலையிலே இந்த தமிழர்கள் சிக்கிறாங்க. இதை வந்து யார் சரி செய்வா, இதை யார் வந்து சரி செய்ய முடியும்? ஏன்னா 15 வருட காலமாக நாம் தமிழர் வந்து இந்த களத்துல இருந்தும் எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் எல்லா தமிழ் தேசியவாதிகிட்ட இருக்கு. எப்படி சரி செய்ய போறாங்க? எனக்கு வந்து கடந்த காலகட்டங்களில் எம்ஜிஆர் ரொம்ப தவறான உதாரணமா இருந்தார். நடிகர்களுக்கு எல்லாருக்கும் அரசியல் ஆசை வர்றதுக்கான உதாரணமா இருந்தார். ஆனா எம்ஜிஆருக்கு பிறகு வந்த பல நடிகர்களை யோசிங்களேன். எம்ஜிஆருக்கு இருந்த எம்ஜிஆருடைய காலகட்டத்துக்கு முன்னாடியே இருந்த எஸ்.எஸ். ராஜேந்திரன் அவர்கள் தனியாக கட்சி தொடங்கி என்ன ஆனாருன்னு யாருக்குமே தெரியாது. எஸ்.எஸ். ராஜேந்திரன் அவர்கள் எம்ஜிஆர் தன்னுடைய கலை வாரிசு என்று அறிவித்த நடிகர் பாக்யராஜ் அவர்கள், டிஆர் அவர்கள், இவ்வளவு நடிகர்கள் இருந்தாங்கல்ல, இவனா தோத்து தானே போனாங்க. யார் ஜெயிச்சா? எம்ஜிஆர் பாக்யராஜ் ஒரு கட்சி தொடங்கினார், உங்களுக்கு தெரியுமா? தெரியும். ஆனா யார் கட்சி பேரை நிறைய பேருக்கு எம்ஜிஆர் மக்கள் கழகம்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி தான் தொடங்கினார். நிறைய பேருக்கு மறந்தே போச்சு.
அப்படி நிறைய பேர் எம்ஜிஆருக்கு பிறகு நிறைய நடிகர்கள் கட்சி தொடங்கினாங்க. ஆனால் யாராலையுமே ஜெயிக்க முடியல, இன்க்ளூடிங் கமலஹாசன். ஆனால் வெற்றி பெற்ற ஒரே ஒருத்தர் எவ்வளவு பேருடைய ஆசையை தூண்டி விட்டுருக்காருன்னு யோசிச்சு பாருங்க. விஜய் வரைக்கும் ஆசையை தூண்டி விட்டு விஜய் பர்ஃபெக்டா பிளான் போட்டு இப்போ விஜயனுடைய ஆசை, விஜயனுடைய அந்த வெற்றி இன்னும் எவ்வளவு தவறான முன்னுதாரணங்களை உருவாக்கும். ஆமா, அவர் முடிச்சு இன்னும் 50 வருஷம் கழிச்சு இன்னொரு நடிகர் ஒரு சூப்பர் ஸ்டாரோட மனைவி ஒரு இயக்கம் தொடங்குறாங்க. எங்கிட்ட வந்து புதுசா இன்னொரு நேரத்து ஒரு நடிகர் வராரு. ஆமா, அதாவது விஜயுடைய இன்னும் 50 வருஷம் கழிச்சு இன்னொருத்தருக்கு ஆசை வரணும் கிடையாது. விஜய் ஜெயிச்சு 5 நாள்ல இன்னொருத்தருக்கு ஜெயிச்சிட்டாங்க, நம்ம ஜெயிக்க முடியுங்கிற ஒரு மாதிரி போயிட்டாங்களா. ஆமா, யாருக்கு தெரியும் இது வரைக்கும் அரசியல் ஆசை வராது, சரி செய்ய போறாங்கிற மாதிரி தான் நமக்கு. அதான் இப்ப நான் விஜய் அதாவது இது வரைக்கும் ஆசை வராத அஜித் குமார் அவர்கள் கூட நாளைக்கு வந்துருமா அப்படிங்கிற ஒரு கவலை நமக்கு வந்துருச்சு. நாம என்ன யோசிக்க வேண்டியதா இருக்கு, அவருக்கு வராதுங்க. அவர் 136 கோடி சம்பளத்தை எனக்கு வேணாம், எனக்கு 90 கோடி கொடுங்க அப்படிங்கிறாரு. நீங்க இந்த மாதிரியான மனிதர்கள் தான் வந்து மக்கள் உதாரணமா எடுத்துக்கணும். இந்த மாதிரியான மனிதர்களை தான் நடிகர்களும் உதாரணமா எடுத்துக்கணும். ஆனா இந்த மாதிரியான நடிகர்கள் இல்லாம இந்த மாதிரியான நபர்களை உதாரணமா எடுத்துக்காம விஜய் மாதிரியான நபர்களை உதாரணமா எடுத்துக்க கோயிலுக்குள்ள போறாரு, ரசிகர்கள் வந்து தலதலன்னு கத்துறாங்க. அவர் தான் ஆக்சுவலா எப்படி கத்திருப்பான்னு ஒருத்தர் இதே திருச்செந்தூர்ல எப்படி பயணமா இருந்துச்சு. நான் விஜய் ரசிகன் தான், ஆனா அஜித் அவர்கள் வந்து உண்மையான நல்ல நடிகர், நல்ல மனிதர், அவ்வளவுதான். இப்போ விஷயம் என்னன்னா, இந்த மாதிரியான விஷயங்களை திருத்துறதுக்கு நாம என்ன செய்யணும், மக்கள்கிட்ட விழிப்புணர்வு தான் ஏற்படுத்தலாம். விழிப்புணர்வை நம்மளால ஏற்படுத்த முடியும். மக்களை வந்து முழுமையா வந்து என்ன சொல்றது, அந்த மாயையிலிருந்து கூட்டுறது நம்மளால பண்ண முடியும். ஏன்னா மாயை திரும்ப திரும்ப உருவாகிட்டு இருக்குது. நாம ஒரு தடவை 10 நிமிஷம் பேசி அவங்களை தெளிய வைக்கிறோமா, அடுத்த அரை மணி நேரம் அவங்க வந்து அந்த வாயை திறந்து மது ஊத்தி விடுற மாதிரி மாயை ஊத்தி விடுறாங்க. அந்த மாயைக்குள்ள உண்மை வரைக்கும் 10 பொய்கள் பரப்பப்படுகிறது, அதனால இருக்கலாம். அப்படிதான் நம்ம அதை எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. ஃப்ரண்ட்லைன்ங்கிற மேகசின்ல தொடங்கி எல்லா செய்தித்தாள்கள்லையுமே ஒரு போலியான கவர் பேஜை உருவாக்கி தாவேக்கா சுத்தல. இப்ப சீமான் வந்து இப்ப அமைதியாவே இருக்கிறாரு. அதனாலதான் எனக்குலாம் ஒரு அந்த தமிழ் தேசிய ஆதரவு பார்க்கும்போது தெரியுது, ஒரு பயம் இருக்கு. இவங்க வந்து அடுத்த கட்ட எப்படி போவாங்க, ஒருவேளை புலி பதுங்கிறது வந்து பாய்ச்சலுக்கு அடையாளமா இருக்குமா? அதாவது நாம் தமிழர் கட்சி மட்டும் கிடையாது, இந்த தேர்தல் முடிவில் எல்லா கட்சிகளுமே தங்களுடைய தவறுகளை உணர ஆரம்பிச்சிட்டாங்க. தான் ஏன்டா இவரை கைப்பிடிச்சு தூக்கணும்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களே வந்து விஜயை போட்டு இன்னைக்கு தாக்குன்னு தாக்குறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். திமுக வந்து இணையதளத்தில் ரொம்ப வீரியமாக செயலாற்றுறாங்க. களத்தில் இவர் தான் வந்து ரொம்ப முக்கியமான போட்டியாக இருக்க போகிறான்னு அதை முன்னாடியே கணிச்சதும் நாம் தமிழர் கட்சி தான். அதனால் முதலமைச்சர் நடிகர் விஜய் அவர்களுக்கு எதிராக, அவருடைய அந்த கட்டமைப்பு மாயைக்கு எதிராக உண்மையான மாற்று நாங்கள் தான். நீங்கள் ஒரு தப்பான பிம்பத்தில் போய் விழுந்துட்டீங்க அப்படிங்கிறத நாம் தமிழர் கட்சி கட்டாயம் உறுதிப்படுத்தும். இப்போ அந்த நீங்கள் சொன்ன அந்த கடந்த காலங்களில் வந்த பிரச்சனை, அதாவது தாவேக்கா திருவைகுண்டத்தில் நடந்த பாலியல் வன்முறையாக இருக்கட்டும், சேலத்தில் நடந்த பாலியல் வன்முறையாகட்டும், இது தொடங்கி எல்லா பிரச்சனைகள்லையுமே நாம் தமிழர் கட்சி தான் சரியான குரல் கொடுத்துருக்கு. ஆனால் சீமான் அவர்கள் வந்து ஊடகங்களை சந்திக்கலன்னு சொல்கிறீங்க, ஆனால் அறிக்கைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஊடகங்களில் சந்திக்கலனா கூட அவ்வப்போது அந்த அண்ணன் வந்து மேடையில் பேசிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அண்ணனுடைய குரலுக்கு ஊடகங்கள் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கு, இதுதான் கேள்வி. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ப்ரெஸ் மீட் கொடுத்தா எல்லாத்தையும் வந்து ஊடகங்கள் போடுறாங்க. அவரும் அறிக்கை தான் கொடுத்தாரு, சீமானனும் அறிக்கை தான் கொடுத்தாங்க. சீமானனுடைய அறிக்கையை வந்து தவிர்த்துட்டு எடப்பாடி பழனிசாமியுடைய அறிக்கையை போட வேண்டிய காரணம் என்ன? ஒரே அளவீடு தானே, ஒரே அளவுகோல் தானே. அவர் முன்னாள் முதலமைச்சராக இருக்கலாம், முன்னாள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கலாம், எல்லாம் ஓகே. முக்கியமான கட்சியுடைய தலைவர் 4 முனை போட்டின்னு பார்த்தா அண்ணன் சீமான் அவர்களும் எடப்பாடி பழனிசாமிக்கு நிகரான, முக ஸ்டாலினுக்கு நிகரான ஒரு தலைவர் தான். முன்முனை போட்டிகளே கொடுக்கல, அந்த முக்கியத்துவத்தை கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்போ நாம அந்த கேள்வியை கொண்டு இருக்கு. ஊடகங்களுக்கு என்ன பிரச்சனாலும் சீமானன் தான் முன்னாடி வந்து நிற்கிறார். ஆனால் நாம் தமிழர் கட்சியை நேர்மையாக மதிப்பிடுவதற்கு, நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு நேர்மையான ஊடக இடத்தை அளிப்பதற்கு கூட, ஊடக வெளிச்சத்தை அளிப்பதற்கு கூட இந்த ஊடகங்கள் தயாரில்லை. இந்த கேடுகட்ட ஊடகங்களும் இந்த மாதிரியான மாயை உருவாக்கக்கூடிய அந்த மனப்பிரல் உள்ளவர்களும் திருந்தினா மட்டும்தான் இது முழுசாக மாறும் நான் நினைக்கிறேன். மற்றபடி நம்முடைய முயற்சியில் வந்து நம்ம விலக முடியாது. நாம் வந்து இதை சரி செய்ய வேண்டிய கட்டத்துக்கும் வந்துட்டோம். முயற்சி பண்ணுவோம், முடிகிறது வரைக்கும். கண்டிப்பாக இனிவரை காலங்களில் வந்து இந்த அரசு எப்படி நோக்கி போகுது, அதுக்கான கேள்விகளை நம்ம எப்படி எழுப்புவோம், நம்ம வளர்ச்சி எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். நன்றி, வணக்கம். நன்றி.